வணக்கம். கட்ஜடி அண்டர்வேரோட டிராஃப்டிங் அண்ட் மினியேச்சர் வந்து ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இதில் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பற்றி பார்க்கலாம். இதை வந்து 2 டைப்பில் நம்ம பண்ணலாம். ஒன்று என்னென்னா, நம்ம ஆல்ரெடி இருக்கிற கட்ஜட்டிலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து அதோட வேஸ்ட் ரவுண்டையும் ஹைட்டையும் வச்சு ஸ்டாண்டர்டான பாட்டம் அண்ட் சீட் லென்த்தை வச்சு நம்ம டிராஃப்டிங் போடலாம். அப்படி இல்லைன்னா பாடி மெஷர்மெண்ட் ஹிப் ரவுண்டை எடுத்து அதை கீழே இந்த சைடில் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் அப்ளை பண்ணி நம்ம வேல்யூஸை கேல்குலேட் பண்ணியும் நம்ம டிராஃப்டிங் போட்டு கட்டிங் போடலாம். இப்போ வேஸ்ட் ரவுண்ட்னா என்ன, ஹிப் ரவுண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வேஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது பெல்லி பட்டன் இருக்கு இல்லையா, நம்ம எந்த இடத்துல அண்டர்வியர் வியர் பண்ணுவோமோ அந்த இடத்துல இருக்கிற சர்க்கம்ஃபரன்ஸை தான் வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த இடுப்பு சுற்றளவுன்னு சொல்லுவோம் இதையே வந்து ஹிப் ரவுண்டு, அதாவது சீட் ரவுண்ட் ஹிப் ரவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பாட்டமில் வேஸ்ட் ரவுண்டுங்கிறது எந்த இடத்துல வியர் பண்ணுமோ அது கீழே ஹையஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஹிப் ரவுண்டுன்னு சொல்லுவோம். அந்த வேல்யூவை எடுத்து பாடியில் மெஷர் பண்ணும்போது அதை எடுத்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஹைட்டு வித் எல்லாம் கேல்குலேட் பண்ணலாம். ஹைட்டை கேல்குலேட் பண்ணுறது ஹிப் டிவைடட் பை 3ன்னு போட்டுட்டு அதோட சீம் அலவன்ஸை ஆட் பண்ணிக்கிட்டோன்னா ஹைட் உங்களுக்கு கிடச்சிரும். வித் அப்படிங்கிறது என்னென்னா, வேஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸோட டிவைடட் பை 4 பண்ணி அதில் என்ன வேல்யூ வருதோ அதோட சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணி வித்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹிப் ரவுண்ட்லேருந்தே வித்தை கேல்குலேட் பண்ணோன்னா ஹிப் ரவுண்ட்லேருந்து 2 to 3 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணோன்னா வேஸ்ட் ரவுண்ட் கிடைக்கும். அது வேறு ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் வேரி ஆகும். வேஸ்ட் ரவுண்டோட சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணி நம்ம வந்து வித்தை டிவைடட் பை 4 போட்டு இந்த இடத்துல நம்ம டாப்பில் வந்து மார்க் பண்ணிக்கணும். சைடில் வந்து இந்த சீட் லென்த் அப்படிங்கிறது 2.5 ஸ்டாண்டர்டான வேல்யூ கொடுத்துருக்கேன். அதுக்கு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த சீட் லென்த்தையும் வந்து நம்ம டிவைடட் பை 6 ஹிப் ரவுண்ட்லேருந்து போட்டு நம்ம மெஷர் கால்குலேட் பண்ணி எடுக்கலாம். கீழே பாட்டம் வித் வந்து 2.5 அதோட 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 சைட்ஸில் இருக்க லைனையும் அட்டாச் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டை எடுத்து 1/2 இன்ச் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு கர்வ் வரைஞ்சிரும். கிளாத்தை எப்படி மடிக்கணும் அப்படின்னா, இந்த கிளாத்தை எடுத்துகிட்டு வித் வைஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹைட் வைஸ் ஒரு தடவை மடிச்சுக்கணும். பாட்டம்லேயும் சைட்லேயும் வந்து க்ளோஸ்டு எட்ஜு ஃபோல்டட் எட்ஜ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கிளாத்தை வந்து மடித்து போட்டுக்கணும். நம்ம போட்டதுக்கப்புறம் இந்த பேப்பர் கட் போட்டு இருக்கிறத மேலே வச்சு மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே வந்து ஃபோல்டடாக இருக்கும், 4 கிளாத் இருக்கும், சைட்லேயும் 4 கிளாத் இருக்கும். இது நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா அயன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ரிங்கிள்ஸும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். பேப்பர் கட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பேக் சைடில் என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்கை மட்டும் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து கொஞ்சம் இன்னும் அதை விட 1/2 இன்ச் வந்து உள்ளே வந்து வளைவாக இருக்கும். அதனால் பேக் பார்ட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் லைனை வந்து நம்ம கட் பண்ணணும். இதில் காமிக்கிற மாதிரி அதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 4 ஃபோல்டு இருக்கிற கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கிளாத், அதாவது ஒரு இந்த மாதிரி சென்டரில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற அந்த பேப்பர் கட்டை மட்டும் வச்சுட்டு அந்த கர்வை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடு வந்து அட்டாச் ஆகி ஒரே கிளாத்தில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதனால தான் கீழே வந்து பாட்டம்லேயும் ஃபோல்டட் எட்ஜாக இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த கர்வ் பார்ட் இருக்கு இல்லையா, 2 சைட்லேயும் அந்த 2 சைட்லேயும் டபுள் ஸ்டிச் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிராஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். கிராஸ் பீஸ் எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணோங்கிறது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கர்வ்டு பார்ட்லலாம் டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணுறதை விட கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா இன்னும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த இதில் வந்து காட்டுற மாதிரி பொறுமையாக வந்து கர்வ் இருக்கிற இடத்துலலாம் வந்து நம்ம ரோல்டு ஹெம்மிங்கிற மாதிரி பொறுமையாக அந்த இடத்துலலாம் நம்ம வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா 2 சைடும் வந்து 2 பக்கமும் இருக்குது இல்லையா, அந்த 2 சைடையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்ததும் சைட் லென்த் இருக்கு இல்லையா, அது 2த்தையும் அட்டாச் பண்ணிடணும். அந்த சைட் லென்த் 2மே வந்து நம்ம அட்டாச் பண்ணதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு
இந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் பார்ட்டில் நமக்கு வந்து இந்த க்ராச் பாயிண்டில் நல்ல திக்காக இருக்கணும் ரெடிமேட் பேண்டீஸ் மாதிரி அப்படின்னா 2 கிளாத் கொடுத்தும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த கர்வ்டாக கட் பண்ணோம் இல்லையா, அந்த கிளாத்தை எடுத்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 சைட்லேயும் அந்த கர்வ் பார்ட்டெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சைட்ஸை வந்து அட்டாச் பண்ணிக்கணும். அந்த சைட் லென்த்தை 2த்தையும் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சீம் அலவுன்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா டாப்பில் இல்லை ஹைட்டில், அந்த வரைக்கும் இந்த கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் ஃபோல்டு சின்ன ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் எவ்வளோ வந்து நம்ம சீம் அலவுன்ஸ் விட்டுருக்கோமோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு சைட்ஸை அது வரைக்கும் நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இப்படி ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1 இன்ச் ஆர் 2 இன்ச்சஸ் வரைக்கும் நடுவில் ஒரு ஏதாவது ஒரு இடத்துல கேப் மட்டும் ஸ்டிச்சஸ் போடாமல் கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபுல்லாக வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த கேப் வந்து 1 இன்ச் எவ்வளோ வந்து சீமா வச்சுட்ருக்கோமோ அந்தளவுக்கு இதை ஃபோல்ட் பண்ணணும். கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். நடுவில் ஒரு 1 இன்ச் 2 இன்ச்சஸ் மட்டும் கேப் விட்டுறணும். விட்டுட்டு ஏன்னா எலாஸ்டிக்கை வந்து நம்ம அது வழியாக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுவோம். அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி இந்த லென்த்தை வந்து நான் விட்டுட்டு மூவ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் அதுக்கப்புறமா ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எலாஸ்டிக் உள்ளே அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எலாஸ்டிக்கை மெஷர் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த சிங்கிள் ஃபோல்ட் பண்ணும்போது எலாஸ்டிக்கே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட்டு வந்து ட்ரௌசர்ஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இது நார்மலாக வந்து ஒரு அந்த வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸை க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே எலாஸ்டிக் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ் போடுற மெத்தட் வந்து நான் இதில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக வேஸ்ட்டை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துடணும். அந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் இந்த மாதிரி வந்து ஒரு எலாஸ்டிக் இருக்கும். 1/2 இன்ச்லேயும் இருக்கும், 1/4 இன்ச்லேயும் இருக்கும், 1 இன்ச்லேயும் இருக்கும். நமக்கு எவ்வளோ அந்த வேஸ்ட் பேண்ட் வந்து திக்காக இருக்கணும், எவ்வளோ மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அதை பொறுத்து நம்ம அந்த இடத்துக்கு எலாஸ்டிக்கோட வித் எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஹிப் ரவுண்டோட ஒரு 2 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணி அதோட லென்த்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த வேஸ்ட் ரவுண்டோட 2 இன்ச்சஸ் வந்து மைனஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த எலாஸ்டிக் எடுத்துகிட்டு ஊக்கு வச்சு அந்த ஹோல்குள்ளே எப்படி வந்து இன்ஸ்கர்ட்லலாம் நம்ம நாடாக கோப்போமோ அதே மெத்தடில் ஃபுல்லாக கோத்து எடுத்துடணும். இதில் காமிக்கிற மாதிரி இந்த சைடு விட்டு அந்த சைடு நம்ம எடுத்துடணும். அப்போ வந்து ஒரு சைடு கோத்துட்டே இருப்போம், இன்னொரு சைடில் வரத்துக்குள்ளே இதை உள்ளே விட்டுருவோம். அதனால் இதை வந்து ஒரு பின் வச்சு இந்த சைடில் செக்யூர் பண்ணி இந்த எண்டை வந்து செக்யூர் பண்ணுறதுனாலும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புல் பண்ணி உள்ளே இழுக்கலாம். ஃபுல்லாக இழுத்ததுக்கப்புறமா இந்த 2 எண்டும் இருக்கும் இல்லையா, அதை ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம மிஷினில் வச்சு நல்லா டபுள் பேக் ஸ்டிச் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிடணும். இந்த மாதிரி வச்சு நம்ம இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2த்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இதில் காமிக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு நம்ம டபுள் ஸ்டிச் நல்ல பேக் ஸ்டிச் போட்டு இப்படியும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறத விட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த வேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும். எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து உறுத்துறது அதெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி நல்ல பேக் ஸ்டிச் போட்டு அதை நல்லா செக்யூர் பண்ணிவிட்டு அந்த ஓப்பனாக இருக்கு இல்லையா, அந்த இடத்த நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி உள்ளே அந்த எலாஸ்டிக்கை நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஓப்பனை வந்து நல்லா ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். அந்த ஃபோல்டிங் பண்ண இடத்த பண்ணதுக்கப்புறமா இந்த எலாஸ்டிக்கை நல்லா ஈவனாக எடுத்து விட்டுட்டு அந்த எலாஸ்டிக்கை கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி அந்த கிளாத்தோட மேலே எலாஸ்டிக் கிளாத்து எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி நம்ம நல்லா டாப் ஸ்டிச் வந்து 1 to 2 டைம்ஸ் நல்லா போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா
அந்த வேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும், எலாஸ்டிக் சுருட்டிக்காமல் இருக்கும். இதில் காமிக்காம நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வந்து கரெக்டாக வந்து அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல டாப் ஸ்டிச் போட்டுடணும். இந்த மாதிரி போட்டோன்னா நல்ல இந்த ஹிப் கிட்ட நல்லா நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். அப்போ தான் இந்த எலாஸ்டிக்கும் அப்படியே சுருட்டிக்காமல் ஒரே மாதிரி ஒரே டைரெக்ஷனில் இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. பேசிக் டைலரிங் வீடியோஸ் எல்லாமே வரும். தேங்க்யூ ஸோ மச்.